போஜன் மகாராஜா ராமாயணம் எழுதியிருக்காள். அந்த ராமாயணத்துல கைகி இப்படி சொன்னோடனே சொன்னாளாம், வனபுவி தனுமாத்ரம் ஆஜ்ஞாபிதம் சகல புவன பாரா ஸ்தாபிதோ வத்சமூத்ரி ததிஹ சுகரதாயாம் ஆவயோஸ்தக்கிதாயாம் மயி பததி கரீயாமி அம்பதே பட்சபாதா வனபுவி தனுமாத்ரம் ஆஜ்ஞாபிதம். அம்மா, எனக்கு என்ன உத்தரவு போட்டேன்னு தெரியுமா? நீங்க வனபுவி, வனேன்னு சொன்னாலே போரும், வனபுவி நாள், வன பிரதேசத்திலே நாள், காயும் கழங்கும் பழமும் ஜலமும் நரம்பின இடத்துல என் சரீரத்தை மட்டும் ரட்சிச்சுக்க முடியாது உத்தரவு போட்டேன். என்னோட கூட 1000 பேர் வந்தா நான் காட்டுல சாப்பாடு போடுவேன், பழம் காய்கறியை கொடுத்து. அப்படிப்பட்ட இடத்துல தனுமாத்திரம் என் சரீரத்தை மட்டும் ரட்சிச்சுக்க முடியாது உத்தரவு போட்டு உங்க குழந்தை தலையில சகல புவன பாரா சகல பூபாரத்தையும் உங்க குழந்தை தலையில வச்சேன். இத பாக்குற போது உங்களுக்கு யார் இடத்துல பட்சபாதம்னா மயி பததி கரியாரு அம்பதே பட்சபாதா, எங்கிட்டதான் உங்களுக்கு பட்சபாதம்? எனக்கு சின்ன வேலையை கொடுத்தேன், உங்க குழந்தை தலையில பெரிய சுமையை தூக்கி வச்சேன்னு சொன்னான்னு போஜன் போய் சொல்லியிருக்காள்.